ஐடியா ஒண்ணுதான். இதுதான் இரக்கம், கம்பேஷன். இந்த இரக்கம் ஒரு புரிதலோட வந்தா உங்களுக்குள்ள இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ், எதிர்ப்பு குறையும். அந்த ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சா எமோஷனல் வெயிட், பாரமும் குறையும். இப்பதான் கிராட்டிடியூட் இயற்கையா வரும், நம்ம மூச்சு காத்து மாதிரி. அது ஒரு பை ப்ராடக்ட், கோல் இல்லை. எதோட பை ப்ராடக்ட்? ஹானஸ்டியும் கம்பேஷனும். அது ரெண்டு பத்தியும் முன்னாடி பேசணும்ல, அது ரெண்டோட பை ப்ராடக்ட் தான் கிராட்டிடியூட். லைஃப் பர்ஃபெக்ட் ஆயிடுச்சுன்னு இல்லை, ஆனா உள்ள நடந்த அந்த சண்டைகள், குழப்பங்கள் நின்றுடும். கிராட்டிடியூடுன்றது எக்ஸைட்மெண்ட் இல்லை, பிளாஸ்ட் ஆகி உள்ள இருந்து வெடிச்சு வர விஷயம் கிடையாது. அது ஒரு ஸ்டெபிலிட்டி, அமைதியான நிலை, நிலையாக எரியும் ஒரு விளக்கு மாதிரி. லைஃப் இம்பர்ஃபெக்ட் தான், எல்லாம் சரியில்லைன்னு நமக்கு தெரியும். ஆனா லைஃப் இன்னும் நம்ம கையில இருக்குன்னு ஒரு அமைதியான ஒரு புரிதல். இந்த வருஷம் பெரிய ரெசல்யூஷன் தேவையில்லை. ஹானஸ்டி தேவை கிளாரிட்டி வர்றதுக்கு, கம்பேஷன் தேவை எமோஷனல் வெயிட் குறையிறதுக்கு, பேஷன்ஸ் தேவை கிராட்டிடியூட் வர்றதுக்கு. இன்னர் ஸ்ட்ரென்த்னா லைஃபை கண்ட்ரோல் பண்றது இல்லை. லைஃப்ல நாம எதிர்பார்க்காதது நடக்கும்போது உள்ள ஸ்டடியா நிக்கிறது. அப்போ கிராட்டிடியூட் பிராக்டிஸ் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ண தேவையில்லை. அது ஒரு வாழ்க்கை வாழ்ற விதமாவே மாறும். த வே ஆஃப் லிவிங். இப்போ இந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் எப்படி வரும்னு நிறைய பேருக்கு புரியும், தெரியும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. யாருக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. திரும்பி இந்த வீடியோ பார்க்கணுமா, வந்து பாருங்க, நான் இங்கே இருப்பேன் உங்களுக்காக. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் லெட்ஸ் கிரியேட் சம் ஸ்பார்க். ப்ரோ, இங்கேயும் லைட்டா கிராட்டிடியூட் பத்திக்கின மாதிரி இருக்கு ப்ரோ. சூப்பர், கீப் இட் அப்.